திருமுல்லைவாயில். தொண்டை நாட்டு பாடல் பெற்ற 32 தலங்களுள் 22வது தலமாக விளங்குவது வட திருமுல்லைவாயில். இத்தலம் மிக புராதனமானது. சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்தில் வந்து ஒரு பதிகம் பாடியுள்ளார். சொல்லரும் புகழான் தொண்டைமான் கருட்டி சூழ்குடி முள்ளையார் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டவருடைய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லைவாயில் நாதனே நரைவிடை ஏறி பல்கலைப் பொருளே படும் துயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடன் பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்ற காலம் பார்க்கும்போது அவருடைய பாட்டிலேயே 1200 வருஷம் கல்வெட்டு ரீதியாக வருது. மிகவும் பழமாய்ந்த கோளுங்கிறதுக்கு அவர் பாடியிருக்கிறதே ஒரு எடுத்துக்காட்டுது. திருவாரூரில் பிறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, தில்லையை தரிசிக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி என்பது வழக்கம். ஆனால் வட திருமுல்லைவாயிலில் உள்ள மாசிலா மணீஸ்வரர் தலத்தை பற்றி கேட்டாலே முக்தி ஆகும். சுவாமி சுயம்புவாக முல்லை முதல்ல முல்லைக்காட்டில் வளர்ந்திருக்கும் பொழுது சோழராஜாவோட புள்ள தொண்டைமானுங்கிறவர் யானை மேலே வரும்பொழுது யானைக்காலில் முல்லைக்குடி தடுக்குது. அந்த கொடியை கத்தியால் வெட்டும்போது அந்த வெட்டு லிங்கத்துடைய சிரசில் பட்டு சிரசு பின்னமாகி ஒரே ரத்த பிரவாகமாயிடுது. கீழே இறங்கி முதலெல்லாம் கிளஞ்சி பார்க்கும்போது லிங்கத்துடைய சிரசை வெட்டுப்பட்டு ஒரே ரத்த பிரவாகமாக இருக்கவே சிவபச்சாரம் பண்ணிட்டுமே சொல்லிட்டு சிவபக்தன் தானே அது மாதிரி பண்ணிட்டுமே சொல்லிட்டு அதே கத்தியால் கழுத்தை வெட்டிக்க போகிறார் ராஜா. உடனே சுவாமி காட்சி கொடுத்து நான் வெட்டுப்பட்டாலும் மாசில்லாதவன் தனக்கு எந்த குறையும் கிடையாதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ரிஷபத்து மேலே ஏறாத அம்பாள் வலதுபுறமாகவும் சுவாமி இடதுபுறமாகவும் இங்கே காட்சி கொடுத்தது மிக விசேஷம். தொண்டை நாட்டில் வட திசையில் முரடர்களாகிய குறும்பர்கள் ஓணன் வாணன் என இருவர் இருந்தனர். தொண்டைமானின் படைகளை விரட்டி அடித்தனர். வரும் வழியில் மன்னன் ஏறி வந்த யானையின் கால்களில் முல்லை கொடிகள் பின்னி பிணைந்தன. முல்லை கொடிகளை வெட்டினான். குருதி பீரிட்டு வரவே அங்கு இறைவனின் திரு உருவாகிய லிங்கத்தை கண்டான். சுவாமி கிட்ட இருக்க 2 வெள்ளருக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. அசுரர்கள் வளர்த்து பூஜை பண்ணி வெள்ளருக்குன்னு வச்சுருக்கிறதுனால நவகிரக சக்தி முழுசு அந்த தூள் இருக்கிறதுனால அந்த தூணை தொட்டு வணங்கின்னு போனேன். கல்யாணம், உத்தியோகம், குழந்தை, வியாபாரம், உடம்பு சரியில்லாதவங்க எல்லா விதமான வேண்டுதல் நிறைவேறும், குறைபாடுகள்லாம் நீங்கும். அது தொண்டைமான் நந்தியின் துணையோடு குறும்பர்களை வென்று பின் அவர்களின் அரண்களில் இருந்த 2 வெள்ளருக்க தூண்களை எடுத்து வந்து திருமுல்லைவாயிலில் இறைவனுக்கு திருக்கோவிலை கட்டி வைத்தான். இந்த தூணுக்காக எல்லா இடத்துலேருந்து வராங்க. வேறு எங்கேயுமே இவ்வளோ பெரிய தூண் கிடையாது. கல்வெட்டு ரீதியாக 1000 வருஷம் ரொம்ப பழமையான தூண் அது ரெண்டும். ஸ்தலவிருட்சம் முல்லைக்கொடி. அது வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா போது அந்த முல்லைக்கொடி வெட்டுற அந்த ஐதீக புராண விளக்கத்தை அன்றைக்கி பண்ணுவோம். திருவிழா போது வைகாசி விசாகம் திருவிழா 10 நாள் நடக்கும். வசந்த உற்சவம் 3 நாள் விசேஷம். அதே மாதிரி தப்போத்சவம் 3 நாள் மாசி கிருத்தியை முன்னிட்டு பண்ணுறது. நவராத்திரி 9 நாள் விசேஷம். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை பொன்னேரி மீஞ்சூர் பறவையில் மேலூர் திருவுடையம்மன் மணங்கீஸ்வரர்னு அங்கேயும் சுவாமி மணல் லிங்கம் சுவாமி சொம்பு அம்பாள் விசேஷம். காலசந்திக்கு 10 மணிக்குள்ளே அந்த அம்பாளை தரிசனம் பண்ணணும். சுவாமி அம்பாளையும் உச்சிகாலத்துக்கு 21 வடிவுடைய ஆதிபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணோம். சாயங்காலம் நம்ம அம்பாள் குடியுடைய மாசாராமேஸ்வரர் தரிசனம் பண்ணோம். இந்த 3 பேரையும் பலா வாழை முக்குணிகள் வச்சு தாமரத்திலையும் பசுனையும் கலந்து தீபம் போட்டு தரிசனம் பண்ணால் காசி ராமேஸ்வரம் போட்ட இந்த பலன். இந்த 3 சக்திகளும் 3 சுவாமியும் ஸ்ரீசக்கரத்தில் பூபுரத்தில் இருக்கிறதாக புராண வரலாறு. அதனால் அன்றைக்கி மட்டும் ஒரு 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட தரிசனத்துக்கு வருவாங்க. ரொம்ப விசேஷம் அது. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் மேலூரில் உள்ள திருவிடை அம்மனை காலையிலும் சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மனை மதியத்திலும் வட திருமுல்லைவாயிலில் உள்ள கொடியிடை அம்மனை மாலையிலும் விரதமிருந்து வழிபட்டால்
காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். என் பேர் காயத்ரி, திருமுல்லைவாயிலிருந்து பேசுகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஒரு தலம். பிரதோஷம் அப்போது நந்தியை சுற்றி வந்தோம்னா கல்யாண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் ஆகும். பௌர்ணமியில் 3 அம்மன் பார்ப்பாங்க. அதில் 3ஆவது அம்மன் கொடியடை நாயகி, வடிவுடை திருவுடை, இவங்க கொடியடை நாயகி. பௌர்ணமியில் 3 அம்மனை பார்த்தா விசேஷம். அதில் ஒரு அம்மன் இந்த அம்மன். நாங்கள் வாரம் வாரம் இந்த கோவிலுக்கு வருவோம். பிரதோஷம் அப்போ இங்கே வருவோம். இங்கே வந்து நான் இந்த நந்தியை சுற்றும் போது தான் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குது. இந்த கோயிலில் வந்தால் நல்லபடியாக இருக்கும். சுவாமிக்கு வந்து கஜப்பிரஷ்ட விமானம், எல்லா கோயிலையும் சோழர்கள் காலத்தினுடைய சிம்பிளே வந்து கஜப்பிரஷ்ட விமானம் தான். கஜப்பிரஷ்ட விமானம்னா யானையினுடைய முதுகுப்புறம் போல் இருக்கும். அது வந்து சோழர்கள் காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிம்பிள் அது. ஸோ இந்த கோயிலில் வந்து அது மாதிரி பண்ணி உள்ள வட்ட வடிவமான அமைப்பில் வந்து ஆலயம் அமைக்கப்பட்டுருது. இத்தலத்தில் சூரியன் முதலிய 9 கோள்களும் மக்களுக்கு இசைவாக அமைந்து வேண்டியவற்றை வேண்டியவாறே அளிக்கும் காரணத்தால் நவக்கிரக சன்னதி தனியே அமைக்கப் பெறவில்லை. இத்தலத்தில் சூரியன் முதலானோர் தம் வினை நீங்க வழிபட்டமையால் சூரியன், பைரவன், வீரபத்ரர் முதலானோருக்கு தனி வழிபாடு கிடையாது. ஏனெனில் அனைவரும் இறைவனிடம் ஐக்கியமானவர்கள் என்றும் கருதப்படுகிறது. சித்திரை மாச சதயத்தன்னைக்கு சந்தனக்காப்பு பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு தடவை. வைகாசி 10 நாள் வந்து பிரம்மோத்சவம் 10 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வைகாசி விசாகம் தீர்த்தம் திருக்கல்யாணம் அது வந்து வைகாசி மாதம் நடக்கிறது. மற்றபடி நடராஜ அபிஷேகங்கள் வந்து 6 அபிஷேகம் உண்டு. அதே மாதிரி திருவாதிரை விசேஷம், கார்த்திகை தீபம் விசேஷம், வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி தான் எல்லா ஜனங்களும் வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வரும். மற்றபடி எல்லா விசேஷங்களுமே மாசாந்திர விசேஷங்கள் உண்டு. பிரதோஷ விசேஷம். இந்த வெட்டுப்பட்டதுனால சுவாமிக்கு எப்போதுமே தலைக்கு சந்தனக்காப்பு தான். தலைக்கு வந்து ஜலாபிஷேகம் என்றைக்குமே கிடையாது. கீழே பீட்டத்துக்கு தான் 3 கால அபிஷேகம். தலைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மாதத்தில் சதய நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி சந்தனத்தை எடுத்துகிட்டு வர சாத்துவோம். அன்றைக்கி சாத்திர சந்தனக்காப்பு அடுத்த வருஷம் சதய வரலும் தலையில் அப்படியே தான் இருக்கும். நித்தியப்படி அபிஷேகங்கள் எல்லாமே ஆவடியார்னு சொல்லக்கூடிய பீட்டத்துக்கு தான் அபிஷேகம். வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தனக்காப்பு மாற்றதுனால அதுக்கு 2 நாள் முன்னாடி சந்தனத்தை எடுத்துருவோம். பொதுமக்கள் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு சித்திரை சதயம் அப்பருடைய நட்சத்திர தண்ணிக்கு தான் சந்தனக்காப்பு மாற்றுறது. எல்லாருமே வந்து தரிசனம் பண்ண பிற்பாடு சதய தண்ணி சந்தனக்காப்பு சாத்திடுவோம். அதனால் சுவாமி வந்து ரொம்ப விசேஷ பழமையானவர். மூலவர் அற்புதமான சுயம்பு மூர்த்தி, உயரமான லிங்கம், மேற்புறம் வெட்டுப்பட்டுள்ளது. எப்போதும் சந்தனம் சார்த்தப்பட்டிருக்கும். ஆதலால் அபிஷேகங்கள் சிரசில் கிடையாது, ஆவுடையாருக்கு மட்டும்தான். வாஸ்து லட்சண பிரகாரம் அந்த நாளில் சோழர்கள் காலத்து கோயிலில் ஒரு இடத்துல மீன் வச்சுருப்பாங்க, பல்லி வச்சுருப்பாங்க, நாகம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த கோயிலில் பல்லி வச்சுருக்காங்க. இது வந்து வாஸ்து லட்சண பிரகாரம் இருந்தாலும் பக்தர்கள் வந்து வழிபட்டு தோஷ நிவர்த்திக்காக யூஸ் பண்ணுறதுனால அந்த பல்லியும் வந்து ஒரு வழிபாட்டு பொருளாக எடுத்துப்போம். அதாவது இங்கே பழமையான கோயில் அப்படிங்கிறதுனால கோஷ்டங்கள் எல்லாருக்கும் விசேஷம். துர்க்கை வந்து ரொம்ப விசேஷம். தட்சிணாமூர்த்தி விசேஷம். பிரதி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகங்கள்லாம் குரு பயிற்சிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி துர்க்கைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் பக்தர்கள் வந்து பூஜைக்கு வருவாங்க. அதுவும் விசேஷம். இத்தலத்தில்தான் சிறப்புமிக்க வைஷ்ணவி ஆலயமும் பிரார்த்தனை கோவிலாகிய பச்சையம்மன் கோவிலும் உள்ளன. அதாவது சூதமாமுனிவர் வந்து வியாசருக்கு வந்து இதெல்லாம் வந்து 21 புராணங்களை பற்றி சொல்லும்பொழுது நம்மளுடைய கோவிலில் 16 புராணங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால் வியாசமுனி வருது. அடுத்தது வந்து அருணகிரிநாதர், ரெட்டைப்புலவர், பாம்பாட்டி சித்தர் இவங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க ஒரு காலத்தில். முருகமுனிவர் வந்து தபஸ் பண்ணி காமதேவனை வந்து சுவாமிகிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வசிஷ்ட முனிவர் வந்து பூஜை பண்ணியிருக்காரு. சந்திரன், நவகிரகங்கள், லவக்குச்சர்கள் பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கம் தனி வெளியில் இருக்குது பிராகாரத்தில். லவக்குச்சர்கள் பூஜை பண்ணது. நட்சத்திரங்கள் பூஜை பண்ணியிருக்கு. பிரம்மதேவர் பண்ணியிருக்காரு. சூரியன் தனியை பண்ணியிருக்காரு சாப நிவர்த்திக்காக. துர்வாச முனிவர் வந்திருக்காரு. தேவேந்திரன் வந்து பண்ணியிருக்காப்புல. இப்படி ஒவ்வொரு பெரிய அந்த காலத்தில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான்கள் எல்லாமே
ஒவ்வொருத்தருமே வந்து தனித்தனியாக பூஜை பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்தால் அவங்க வேண்டிய வரங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. குளம் மிகவும் பழமையானது. தேவர்கள் காலத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக சுப்பிரமணிய தீர்த்தம்னு சொல்லிட்டு தேவர்களால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அது. இந்த தீர்த்தத்தில் குளித்தாலே எல்லா வியாதிகளும் போகுங்கிறது மட்டும் இல்லை, குஷ்டரோக நிவாரணம்னு புராணத்தில் சொல்லியிருக்கு. அதனால் மிகவும் பழமையான குளம் அது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குளங்களும் வற்றினாலும் இந்த குளம் மட்டும் என்றைக்குமே வற்றுறதில்லை. இது வந்து வெஸ்ட் ஜெர்மன்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து முழுமையாக வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்னமோ ஃபார்மேஷனில் பண்ணியிருக்காங்க. இந்த குளம் இந்த இவ்வளோ சூடான சம்மர்லேயும் வற்றாத இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இதை பற்றி எழுதிட்டு போனாங்க அவங்க. ஸோ வரலாறு குறிப்பில் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால் மிகவும் பழமையான விசேஷமான தீர்த்தம் அது. समर्पयामि